நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ண மாதிரி கலையரசன் தான் வந்து கோச்சா வரப்போறாருன்னு நினைக்கிறேன் இந்த டீமுக்கு. அதுக்கான லீடு வந்து இந்த வாரத்துக்கான 3 எபிசோட்ல வந்து லைட்டா குடுத்துருக்காங்க. சரி ஓகே வாங்க இந்த 3 எபிசோடையும் ஸ்டார்ட்டிங்ல இருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? எபிசோட் 13 பார்த்தீங்கன்னா, பாஸ்கெட் பால மட்டும் விட்றாத அப்படின்னு மாரி ஒரு டைட்டில் வச்சிருப்பாங்க. அண்ட் ஸ்டார்ட்டிங்லேயே வந்து அந்த 2 ஸ்கூலுக்கான பிரச்சனைய வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி நம்ம விபி ஓங்கி காளிய வந்து ஒரு அறையிற மாரி ஒரு சீன் இருக்கும். ஆனா அதுக்கப்புறமா நம்ம காளி சில விஷயங்கள் சொல்லுவார் தெரியுமா? நம்ம நல்லதுக்காக தான் அவங்க அத அடிச்சாங்க. அங்க வந்து சிசிடிவி எல்லாமே இருந்தது. ஒருவேளை ஏதாவது வெளிய வந்து போயிருந்தது அப்படின்னா, இந்த கேஸ் எங்கேயோ போயிருக்கும். ஸோ அவங்க பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு அவர் ஒரு பாயிண்ட் சொல்றப்போ, நம்ம பிகே வந்து அந்த பழைய ஸ்கூல் பசங்கள போய் அடிப்பாரு தெரியுமா? அப்ப சசிகுமார் வந்து ஓங்கி பிகே ஒரு அறை ஒண்ணு அறைவாரு. அவருமே வந்து சசிகுமார் வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இல்ல ஒரு ஐடலா பார்க்குறாரு அப்படிங்கிறத நம்ம அங்க ரியலைஸ் பண்ணியிருப்போம். அவரே நம்மள அடிச்சிட்டாரே அப்படிங்கிற மாரி இவரு ஹர்ட் ஆயி வருவாரு. ஸோ இந்த இடத்துல அந்த 2 சீனையும் கனெக்ட் பண்ணி, நம்ம பிகே வந்து இந்த காளி சொல்ற விஷயங்கள வந்து மைண்ட்ல எடுத்துக்கிட்டு, அவரு ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றாரு. அதாவது நம்ம சசிகுமார் அப்ப நம்ம நல்லதுக்காக தானே அன்னைக்கு அடிச்சாரு. அவர் அடிக்காம இருந்திருந்தா அந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகி வேற மாரி போயிருக்கும்ல அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்ணது. ஆனா அதுக்கப்புறமா சசிகுமார்ட்ட போயிட்டு அவர் அந்த கான்வர்சேஷன்லாம் ரொம்ப நல்லாருக்கும். சசிகுமார் பார்த்தீங்கன்னா, "இந்த பாஸ்கெட் பால மட்டும் நீ விட்டுறாத. அது என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு ஹெல்ப் பண்ணும்." அப்படின்னு அவர் சொல்றதா இருக்கட்டும். இவர் வந்து சந்துருவ மைண்ட்ல வச்சுக்கிட்டு, "ஸ்கூல்ல ஒருத்தன் இருக்கிறான். அவன மட்டும் என்னால ஜெயிக்கவே முடியல." அப்படின்னு சொல்றது. அண்ட் சசிகுமார் உடனே, "ஏன்டா என் மானத்த வாங்குற?" அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் ஒரு சின்ன மேட்ச் மாரி விளையாடுவாங்க. அதுல வந்து நம்ம பிகே சசிகுமார பார்த்து, "என்ன சார் நீங்க விளையாடுறத பார்த்தா என்னை விட இன்னும் கேவலமா தோப்பீங்க போல இருக்கே அவன்ட்ட." அப்படின்னு சொன்னது. ஸோ அந்த என்டயர் கான்வர்சேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பிகேவோட அப்பா, அம்மாவோட கான்வர்சேஷன் இருக்கும் தெரியுமா? அதில அவங்க அப்பா வந்து எப்படியும் பெங்களூர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போற பிளான்ல இருந்திருப்பாரு. ஆனா, இப்போ வந்து அத நம்ம தள்ளி போடலாமே அப்படின்னு அவர் யோசிக்கிறது. ஆனா, அதுக்கு அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நல்லாருக்கும். அதாவது இந்த பழைய ஸ்கூலையும், புது ஸ்கூலையும் அவர் கம்பேர் பண்ணி பேசுவார் தெரியுமா? இப்ப இருக்கிற ஸ்கூல்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்தும், அந்த விபி வந்து எப்படி ஸ்டூடண்ட்ஸ்க்காக நின்னாங்க அப்படிங்கிறது ஒரு சைடு. அண்ட் பழைய ஸ்கூல்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்து பிகே வந்து டிசியே குடுத்து வெளில அனுப்புனது. அண்ட் அதே மாரி இங்க வந்து இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க பிகேக்கு. அண்ட் பழைய ஸ்கூல்ல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, பண்ணாத தப்ப தூக்கி பிகே மேல போட்டு வெளிய அனுப்பியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ, இவ்ளோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கேங் இவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இவ்ளோ சப்போர்ட்டிவா. ஸோ இவன் இந்த ஸ்கூல்லே இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்தது சூப்பரா இருந்தது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க சேர் பெர்சன்ட்ட போயிட்டு அந்த பெர்மிஷன் கேட்பாங்க தெரியுமா? இந்த மாரி இந்த ஸ்கூல்ல இந்த பாஸ்கெட் பால் டீம நீங்க அப்ரூவ் பண்ணுங்க. ஒரு கோச் வேணும் அப்படின்ட்டு அந்த கான்வர்சேஷன் நடக்கிறப்போ, இவங்க வந்து ஒரு மேட்ச வின் பண்ணி காட்டட்டும் அப்படின்னு சொன்னது. ஸோ எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, கேர்ல்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் மாரி ஒண்ணு ஆடுவாங்க. சிம்பிளா வந்து அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகாம, அங்க அவங்க தோத்துடுற மாரி காட்டுறது. அந்த சேர்பர்சன் வந்து ஒரு மேட்சாவது வின் பண்ணா மட்டும் தான் வந்து கோச்ச வந்து அவர் குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க டோர்னமெண்ட்டா போறதா எல்லா டோர்னமெண்ட்ஸ்லயும் அவங்க வந்து தோத்துட்டே இருக்கிற மாரி காட்டுறது. பட் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இம்ப்ரூவ் ஆகுறாங்க. ஸோ அந்த டீம்ல அவங்களுக்குள்ளார அந்த பிகேவா இருக்கட்டும், அண்ட் அங்க ஃபார்ம் ஆன அந்த டீம்ல எல்லாருக்குள்ளயும் அந்த ஒரு பாண்டிங் ஒண்ணு கிரியேட் ஆவறது. அண்ட் அந்த ஜேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் லாஸ்ட் டைம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ ஜேட் அண்ட் பிகேக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பையுமே வந்து ஒரு மாரி கிராஜுவலா ஸ்லோவா சைட்ல காட்டிட்டே வந்திருப்பாங்க இல்லையா? அண்ட் அந்த ஒன் ஆஃப் த டோர்னமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஜெர்சி தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கெட்ல வந்து ஃபுல்லா அந்த கலர் பவுடர வந்து கொட்டி, அந்த பனியனெல்லாம் உள்ள முக்கி எடுத்து, பின்னாடி நம்பர் அவங்களே எழுதி ஒரு ஜெர்சி மாரி போட்டுட்டு போனது. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம காளியோட வீட்ல வந்து அவர் கோச்சிங் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அவர் அங்க போகல அப்படின்ற மேட்டர் தெரிஞ்சு வீட்ல அவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போ, அவங்க அப்பா சொல்ற விஷயங்கள் "உனக்கு என்ன ஊர் சுத்தணும், ஊதாரித்தனமா தான் இருக்கணும் அப்படின்னா, நீ அதையே பண்ணிக்கோ. ஏன் உன் புக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுறேன்" அப்படின்னு அவர் பேசுறது. காளியும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒண்ணு சொல்லுவாரு. "எனக்குமே ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் கனவு. இதுக்கு வந்து இன்னும் நெறைய டைம் இருக்குதுல்ல. எப்போ சீரியஸா படிக்கணுமோ எனக்கு தெரியும். நான் அப்ப கண்டிப்பா சீரியஸா படிப்பேன்" அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அவர் சொன்னது ஒரு மாரி மெச்சூர்டா இருந்தாலும், அந்த பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பயம் இருக்கும் அப்படிங்கிற மாரி அவங்க காட்டியிருப்பாங்க. அண்ட் கடைசியா காளி பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாக்கு நம்பிக்கைய வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, "நான் பாஸ்கெட் பால் டீம்லேருந்து வெளிய போயிடுறேன்" அப்படின்னு அவர் சொல்லிட்டு சீரியஸா படிக்க ஆரம்பிச்சது. ஆனா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் குரு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இவர திரும்ப விளையாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவரு பண்ண அட்டெம்ப்ட்ஸா இருக்கட்டும். ஆனா இவரு ஸ்ட்ரிக்ட்டா "இல்ல நான் படிச்சே தீருவேன்" அப்படின்ட்டு இவரு உட்கார்ந்தது. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம காளி வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவரு மிஸ் பண்றாரு அப்படிங்கிறதையுமே நமக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்டையர் அந்த ஜர்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் இதில ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ரெஜினா கசாண்ட்ராவ திரும்ப உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஜிம்முக்கு வந்த மாதிரி. அந்த பார்ட் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி போரிங்கா இருந்தது. அதாவது அவங்க ஜிம்முக்கு கரெக்ட்டா வரது, அண்ட் அவங்க வந்து கால் பண்ணி குடுத்துட்டு வந்து காளிய எப்படியாவது வந்து ஜிம்முக்கு வர வைக்கலான்னு ட்ரை பண்ணது. ஸோ இதெல்லாம் வந்து உண்மையாவே ரியாலிட்டில இப்படிலாமா நடக்கும் அப்படின்ற மாரி ஒரு ஃபீல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயந்த் வந்து அந்த பையன அடிச்சுட்டு அவனால வந்து பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருப்பான். அண்ட் நம்மளுக்கு தெரியும்
மறுபடியும் ஜெயந்த் வந்து போய் பார்க்கணும்னு நினைப்பாரு. ஆனா, அவர் வந்து ரொம்ப ஒரு மாரி பயந்து, பயந்து தயங்கி, தயங்கி இருந்துட்டு இருப்பாரு. ஆனா, அவருமே பேசுறதே வந்து ஸ்டாப் பண்ணிருவாரு இல்லையா? ஏன்னா, அந்த பையனுக்கு பேச்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ, இந்த வாட்டி ஒரு வழியா ஜெயந்த் வந்து போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது. ஆனா, அந்த இடத்துல அவர் அப்படி தயங்கி நின்னுட்டு இருக்கப்போ, அந்த இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா வந்து சாரி அப்படின்னு எழுதி குடுத்துட்டு, "நீ ஏன் பேச மாட்ற? நீ பேசு" அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆக்ஷன்லேயே நெறைய விஷயங்கள் காட்டுனது. அண்ட் அதுக்கப்புறமா ஜெயந்த் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அம்மாட்ட வந்து எனக்கு சட்னி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ கேட்டோனே அவங்க அம்மாலாம் வந்து பயங்கரமா அந்த ஒரு சர்ப்ரைஸ் ஆயி சந்தோஷப்பட்டது. ஸோ அது வந்து ஒரு மாரி இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அழகா கொண்டு போய் ஒரு க்ளோஷர் மாரி குடுத்தது நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சந்துருவோட சிஸ்டர் வெட்டிங் ரிலேட்டடா ஒரு சீன் போயிட்டுருக்கும் தெரியுமா? அந்த இடத்துல அவங்க சிஸ்டர் வந்து இவர தம்பின்னு சொல்லிட்டு தான் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னுவாங்க. யாரடா சொல்றாங்க அப்படின்ட்டு பார்த்தா, அவங்க அம்மா ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க தெரியுமா? அவரு உட்காந்துருப்பாரு. அவங்க அம்மாவும் அவரும் மேல சோஃபாலயும், அவங்க அப்பா வந்து கீழ உட்காந்துருக்க மாரி இருக்கும். அந்த இடத்துல இவரு வந்து உடனே அவர சித்தப்பா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கன்ஃப்யூஷன் கிரியேட் பண்ணுது. ஆனா அவங்க அம்மா சமாளிச்ச விதம், அதுக்கப்புறம் அந்த மேரேஜ் ரிலேட்டடா எந்த ஒரு டாக் போனாலும் லைக் ஏதோ ஒண்ணு செய்யணும், வாங்கணும் என்ன சொன்னாலும், கீழ அவங்க அப்பா உட்காந்துக்கிட்டு, மேல இருக்கவன் பார்த்துப்பான், மேல இருக்கவன் பார்த்துப்பான்னு இன்டைரக்ட்டா மேல உட்காந்துருக்கவர வந்து அவர் சொன்னது. ஸோ இது எல்லாமே ஒரு மாரி ஒரு காமெடியா போயிட்டு இருந்தது. பட் என்னதான் இருந்தாலும் இந்த பர்ட்டிகுலர் ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் ஒரு மாரி கன்ஃப்யூசிங்கா தான் இருக்குது. எப்படி இவங்க அம்மா வந்து இன்னொருத்தரோட இருக்கிறாங்க, அவங்க அப்பா வந்து அத எப்படி அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு, என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இன்னும் அந்த ஒரு கிளாரிட்டி வந்து அவங்க குடுக்கல. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு அண்ட் ஃபரா அவங்களுக்குள்ள நடந்த அந்த கான்வர்சேஷனுமே சூப்பரா இருக்குங்க. லைக் ஃபரா வந்து அவங்க அப்பா அடிச்சுருவாரு தெரியுமா? ஸோ அது ரிலேட்டடா அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதாவது அப்பா தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவரு தான் என்னோட ஹீரோ அப்படின்னு சொல்றப்போ, நம்ம குரு வந்து எங்க அப்பாவும் எனக்கு ஹீரோவா தான் இருந்தாரு. ஆனா எங்க அம்மாவ விட்டுட்டு போற வரைக்கும். ஏன்னா அதுக்கப்புறமா அவர் பார்த்தீங்கன்னா, கால் பண்றதெல்லாம் நிறுத்திட்டாரு. இப்பலாம் வந்து பர்த்டேக்கு மட்டும் தான் கால் பண்றாரு அப்படின்னு சொல்றப்போ, ஃபரா வந்து ஐம் ரியலி சாரி அப்படின்னுவாங்க. இதுல என்ன இருக்கு? ஹீரோனா ஒரு ஆம்பளையா தான் இருக்கணுமா? நான் எனக்கு எங்க அம்மா தான் ஹீரோ அப்படின்னு அவர் சொன்னது. ஆனா அதுக்கப்புறமா நம்ம ஃபரான் அவங்க அப்பாக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு அவங்க அப்பா கேட்பாரு இந்த மாதிரி கோவமா இருக்கியா அப்படின்னு. கோவமாலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடா இருந்தது. எனக்கு வந்து உங்ககிட்ட பேசாம இருக்கிறது லோன்லியா இருக்கு, எனக்கு வேற யாரும் இல்லை பேசுறதுக்குன்றதுலாம் கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னது. ஆனால் அவங்க அப்பா வந்து எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாரு அந்த பொண்ணை அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த பாண்டிங் வந்து ரொம்பவே அழகா வந்து காட்டியிருப்பாங்க. இப்போ என்னோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கு, அதனால இப்படி பண்ற மாதிரி ஆயிடுச்சு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாரு. அவங்க வீட்டில் அந்த ஃபேமிலியுமே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்ல அந்த பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கவங்களுமே எல்லாருமே சப்போர்ட் பண்ண மாதிரி காட்டினதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, இந்த 15வது எபிசோட முடிக்கிறப்போ என்ன ட்விஸ்ட்டை போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த டோர்னமெண்ட்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா? ஸோ அடுத்த டோர்னமெண்ட் வந்து நம்ம பிகேவோட பழைய ஸ்கூலுக்கு அகேன்ஸ்டாக நடக்க போகுது. ஸோ அதை கேட்டோன்னே வந்து பிகே பயங்கரமாக வந்து அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. அசிங்கமாக தோத்துருவோமோன்னு பயமாக இருக்கு சார் அப்படின்ட்டு. ஆனால் அவரோட அந்த பழைய ட்ராமாலாம் வந்துட்டு வந்துட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ கண்டிப்பாக இவர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாரு, அந்த டோர்னமெண்ட்டை விளையாட தான் போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட பழைய கேங்கோட அவர் மோத போகிறாரு. அதுக்குள்ளே அவங்க எப்படி ரெடி ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி அதில் அவங்க ஜெயிக்கிற மாதிரி காட்டுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ கலையரசன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீனில் கிட்டத்தட்ட ஒரு கோச்சாவே மாறி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாரு தெரியுமா? ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. லைக் ரொம்ப ரியலாக ஃபீல் ஆச்சு. ஸோ அவர் வந்து கோச்சா வந்துட்டார் அப்படின்னா, அந்த டீம்ல இருக்கவங்க எல்லாருமே அவர் சொல்றத கேட்பாங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. ஏன்னா, அவர் சொல்ற விதம் அப்படி அண்ட் எல்லாருக்குமே அவர் மேல அந்த ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த வாரம் 3 எபிசோட் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு விறுவிறுப்பா போகாத மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போட்டுருங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.